மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிலவரம் என்னவாக இருக்கிறது, 9 மணி நிலவரப்படி என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அதில் முதல்ல குளத்தூர் தொகுதியை பார்த்தா அதில் 17.51 வாக்குகள் சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது. சேப்பாக்கம் தொகுதியில் பார்த்துருக்கேன். சேப்பாக்கம் தொகுதியில் 15.70 வாக்கள் பதிவாக இருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் அங்கே இப்போ 9 மணி நிலவரப்படி 19.07% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளிலும் என்ன வாக்கு பதிவாக இருக்கிறது, 9 மணி நிலவரப்படி வாக்கு சதவிகிதம் என்னவா பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற நிலவரம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் அங்கு காலை 9 மணி நிலவரப்படி 16.96% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் 16.96% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இது மேலே விஜய் போட்டியிடுற இன்னொரு தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதியில் 17.72% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. காலை 9 மணி நிலவரப்படி திருச்சி கிழக்கு தொகுதியில் 17.72% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய அந்த குளத்தூர் தொகுதியில் காலை 9 மணி நிலவரப்படி 17.51% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதே போல் முக்கிய பிரமுகர்கள் எல்லோரும் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளின் நிலவரங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ துணை முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 15.70% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அது 9 மணி நிலவரமாக இருக்கும். 9 மணி நிலவரத்தை தான் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்து 10 அல்லது 11 மணி வாக்கில் அடுத்த கட்ட நிலவரங்கள் தெரிய வரும். இப்போ தமிழ்நாடு முழுக்கவே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்குது. விஜய் தவாக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் 16.96% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இது 9 மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவாகி இருப்பதாகங்கிற தகவல் வருகிறது. இதேபோல் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிடுகிற இன்னொரு தொகுதி திருச்சி கிழக்கு. இந்த திருச்சி கிழக்கில் காலை 9 மணி நிலவரப்படி 17.72% வாக்கு பதிவாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு பதிவு சதவிகிதங்களை வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இது தவிர பல்வேறு தொகுதிகளின் நிலவரங்களையும் தேர்தல் ஆணையத்தின் அந்த தரவுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிடக்கூடிய அந்த தருமபுரி தொகுதியில் 17.84% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காலை 9 மணி நிலவரப்படி இந்த வாக்கு சதவீதம் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவலை தெரிவித்திருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம பார்த்தபடி குளத்தூர் தொகுதி, எடப்பாடி தொகுதி, சேப்பாக்கம், பெரம்பூர் தொகுதி, திருச்சி கிழக்கெல்லாம் பார்த்தோம். கோவை வடக்கு அந்த தொகுதியில் பார்த்தோம். வானதி சீனிவாசன் முக்கிய வேட்பாளர். வானதி சீனிவாசன் போட்டியிடுற அந்த கோவை வடக்கு தொகுதியில் 16.84% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காலை 9 மணி நிலவரப்படி 16.84% வாக்குகள் அந்த தொகுதியில் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதேபோல் நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் போட்டியிடக்கூடிய அந்த காரைக்குடி தொகுதியில் காலை 9 மணி நிலவரப்படி 15.74% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காரைக்குடி தொகுதியிலோடு 9 மணி நிலவரப்படி 15.74% வாக்கு பதிவாகிறது. கோவை தெற்கு தொகுதியில் 17.80% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய அந்த கோவை தெற்கு தொகுதியில் 17.80% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது 9 மணி நிலவரப்படி இந்த வாக்கு சதவிகிதம் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தவேகா தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் நம்ம இன்னொரு முறை அதை பார்த்தலாம். அதில் 16.96% காலை 9 மணி நிலவரப்படி வாக்கு பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து அங்கு விறுவிறுப்பாக வாக்குகள் பதிவாகி கொண்டிருப்பதாக நம்முடைய செய்தியாளர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இதேபோல் கரூர் தொகுதியில் காலை 9 மணி நிலவரப்படி 18.02% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அந்த தொகுதியிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. இதேபோல் லால்குடி தொகுதியில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. அங்கு 18.31% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. லால்குடி தொகுதியை பொறுத்தவரை அங்கு காலை 9 மணி நிலவரப்படி 18.31% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய குளத்தூர் தொகுதியில் காலை 9 மணி நிலவரப்படி 17.51% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. 9 மணி நிலவரங்கள் தான் வந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகு அடுத்த கட்ட
வரக்கூடும். சேப்பாக்கம் தொகுதி, அதாவது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணின்னு சொல்லக்கூடிய அந்த துணை முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் காலை 9 மணி நிலவரப்படி 15.70% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 4 முறை போட்டி நிலவக்கூடிய அந்த தொகுதியிலும் 15.70% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதி, இது தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய இன்னொரு தொகுதி. அந்த தொகுதியில் காலை 9 மணி நிலவரப்படி 17.72% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அந்த தொகுதியிலும் 4 முறை போட்டி நிலவுகிறது. அந்த தொகுதியிலையும் 17.72% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தருமபுரி தொகுதியை பொறுத்தவரையிலும் 17.84% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.